Good morning students. I am your accounts miss. Today we are going to see how to calculate salary and commission to partners when we are admitted new partner. Okay. So we know very well we should give the salary and commission to the partners. How to give? Okay. How to enter into the journal entry we will see. See the journal. For the partner salary and commission due. ஒரு வேளை பார்ட்னருடைய salary and commission நம்ம கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுப்போம்? First one, the salary account debtor, the commission account debtor to partners capital or current account. Capital or current account என்ன அர்த்தம்? இந்த way of fixed capital methodனா current accountனு போடணும். Fluctuating capital methodனா partners capital account போடணும். ஓகேவா? இதுக்கப்புறமா இது க்ளோசிங் என்ட்ரி எப்படி வரும்? ஜஸ்ட் வி ட்ரான்ஸ்ஃபர் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ யூ ரைட் லைக் திஸ், த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டர் டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் டு பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். ஓகே, கிளியர்? See the note, the partners are entitled to remuneration only if there is a profit in the firm. கம்பெனியில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். ரெம்யூனரேஷன்னா நத்திங் பட் சேலரி. ஹென்ஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். அதனால தான் என்ன செய்கிறோம், அதை டெபிட்டில் பண்ணுறோம். ஆஸ் த ரெம்யூனரேஷன் இஸ் டியூ டு த பார்ட்னர்ஸ், த கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் credited. Okay, the same way the commission to their partners may be allowed as a percentage of net profit before charging such commission or as a percentage of net profit after charging such commission. ரெண்டு வழியில் இருக்குது. நெட் ப்ராஃபிட்லேருந்து கமிஷனெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க நெட் ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜில் நம்ம கமிஷன் கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். How to calculate the commission? See the formula. Commission as a percentage of net profit before charging such commission. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கமிஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து பர்சன்டேஜ் எடுப்பாங்க. அதாவது ஃபார்முலா பாருங்கள், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. இதுவே ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் பார்க்கலாமா? See the sum. Syed, Samuel and Sudhagar are partners in a firm sharing profit and loss equally. So equally na what is the ratio? 1:1:1. ஏன்னா 3 partners. Okay வா? As per the term of the partnership deed, Samuel is allowed a monthly salary of rupees 2000 and Sudhagar is allowed a commission of 6000 per annum for the contribution to the business of the firm. You are required to pass the necessary journal entry. Assume that their capitals are fluctuating. Now we are going to see interest on loan from partners. So interest on loan from partners. Sometimes the partner may provide loan or advance to the firm. Sometimes என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸோ லோனோ கொடுப்பாங்க. அவங்களுக்காக என்ன செய்வாங்க, செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம்டைம் அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கலன்னா வி அஸ்யூமிங் தட் 6% அண்டர் த செக்ஷன் 13 சப்செக்ஷன் டி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. சம்டைம் ஒன் வேர்டில் வரலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், 6%. ஓகேவா? அதுக்கு ஃபார்ம்னா என்ன வரும் பாருங்கள். தட் இஸ் ஜேர்னல். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெப்டர் டு இன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டு பார்ட்னர்ஸ் லோன். எப்போ இது? ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். பார்ட்னருக்கு லோன் கொடுக்கும்போது வர ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கு க்ளோசிங் என்ட்ரி என்ன வரணும்? க்ளோசிங் என்ட்ரினால என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, division of profit among the partner. The same way
ப்ராஃபிட்டை நம்ம எப்படி பார்ட்னர்ஸ்க்கு கொடுப்போம்? என்ன ஜேர்னல் வரணும்? அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட்டை பார்ட்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் என்ன ஜேர்னல் வரணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு வேளை லாஸாக இருந்தால் என்ன வரும்? ரிவர்ஸ் என்ட்ரி. அப்போ என்ன வரணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு profit and loss appropriation account. Okay, now we are going to see the format for profit and loss appropriation account. As it is debit side, interest on partners capital, partners salary, partners commission account. Then credit side la profit and loss by interest on partners drawing, balancing figure debit la vanda profit, கிரெடிட்டில் வந்தால் லாஸ். இது நீங்கள் பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் எப்போதும் மாதிரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடில் போடுவோம், ஞாபகம் இருக்கா? அதில் நம்ம போடுவோம் பாருங்கள், டு சேலரி, டு கமிஷன். அதே மாதிரி தான் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மட்டும் எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும் பாருங்கள். அதே பேட்டர்ன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கும். ஸோ ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், to partners salary account, to partners commission account. கிரெடிட்டில் என்ன வரணும்? ஆல்ரெடி அவங்க கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருவாங்க. பை இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ். பேலன்சிங் டெபிட்டில் வந்தால் ப்ராஃபிட், கிரெடிட்டில் வந்தால் லாஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாமா? லிசன். அருளப்பன் அண்ட் நல்லசுவாமி are partners in the firm sharing and profit and loss in the ratio of 4:1. On 1st January 2018, their capital were 20,000 and 10,000. The partnership deed specified the following. Interest on capital is to be allowed 5%. Interest on drawing வந்து எவ்வளவு? 200 and 300. 200 யாரு? அருளப்பனுக்கு. 300 நல்லசுவாமிக்கு. The profit of the firm before considering interest on capital and interest on drawing amount 18,000. So profit வந்து 18,000 கொடுத்துட்டாங்க. Give the necessary journal entries and prepare the profit and loss appropriation account for the year ended 31st March 2018. Assume that the capitals are fluctuating. Okay, see the solution now. Salary to Samuel. Already they are given 2,000 per month. So what about for 1 year? Multiply by 12. You got 24,000 for salary. Then commission to Sudhagar 6,000 per annum. So மொத்தத்திலே கமிஷன் எவ்வளவு? 6,000 தான். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஜேர்னல் போடணும்? ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு சேலரிக்கு என்ன என்ட்ரி வரணும்? ஹூ சேலரி? சாமுவேல் சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு சாமுவேல் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, காரணம் என்னென்னா சேலரி எவ்வளவோ அதை முதல்ல என்ன செய்யணும்? கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம நரேஷனாக போட்டிருக்காங்க. சாமுவேல் சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கிளியர்? Then the same way commission. Sudhagar's commission account debtor to Sudhagar's capital account. இதே மாதிரி சுதாகருடைய கமிஷனை நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் செகண்ட் என்ட்ரி. என்னென்னா உங்கள் 2 பேருடைய சேலரி அண்ட் கமிஷனை இப்போ என்ன செய்யணும்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ யூ நோ வெரி வெல் த ஜேர்னல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு Samuel salary to Sudhagar's commission. Salary 24,000, commission 6,000, so total 30,000. Salary and commission account transferred. That's all. It is 2 mark sum. Okay, let me see the next one. See the next pattern. Murali and Sedu are partners in a firm. Murali is to get a commission of 10% of net profit before charging any commission. Listen the word, before charging any commission. Sedu is to get a commission of 10% on net profit after charging all commission. So ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். Net profit for the year ended 31st March 2019 before charging any commission was 1,10,000. So மொத்தம் net profit எவ்வளவு? 1,10,000. Find the amount of commission due to Murali and Sedu.
இப்போ நம்ம எப்படி ஆன்சர் போடணும் முதல்ல பாருங்கள். யாருக்கு போடலாம்? கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் டு முரளி. முரளிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வரணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,10,000. ஸோ 1,10,000 இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு? 10%. எவ்வளோ அமௌண்ட் வரும் பாருங்கள்? 11,000. 10% போட்டால் எவ்வளோ வருது? 11,000. இது ஃபஸ்ட்டு ஒன். இப்போ செகண்ட் ஒன், கமிஷன் டு சேது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். செகண்ட் ஒன்று சேதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்? ஆக்சுவலான நெட் ப்ராஃபிட் 1,10,000ல் முரளிக்கு கொடுக்க வேண்டிய 11,000 கொடுத்துடணும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 99,000. இந்த 99,000க்கு தான் இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ சேதுஸ் கமிஷனுக்கு வந்து எந்த ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் போக மீதி இருக்கிறது எவ்வளவு? 99,000 இன்ட்டு பர்சன்டேஜ் 10 பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ். இது எப்படி போடணும்? இங்கே ரஃபில் போட்டிருங்க பாருங்கள். 10%னா எப்படி போடுவோம்? 10 பை 100 பை ஆல்ரெடி ஒரு 100 இருக்கணும் டினாமினேஷனில். பர்சன்டேஜ்னால் என்ன வரணும்? அகெயின் 10 பை 100 வரணும். இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 10 பை 100 ப்ளஸ் 10. அதுதான் எங்கள் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9,000. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஃபார்முலா படி போட்டால் மிஸ் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் வரணும். 10%னா 10 பை 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் அகெயின் பர்சன்டேஜ் 10 பை 100. ஸோ இந்த 100 டினாமினேட்டில் இருக்க 100 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இந்த மாதிரி வரும் 10 பை 100 ப்ளஸ் 10. ஸோ 9,000. ஆர் யூ கிளியர்? ஆர் யூ கிளியர்? ஃபஸ்ட்டு ஜேர்னல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன ஜேர்னல் வரணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு அருளப்பன் கேபிட்டல் டு நல்லசுவாமி கேபிட்டல். நம்ம 5% கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய கேபிட்டலில் 5% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 1,000 rupees, then 500, total 1,500. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% ப்ரொவைடட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உடனே என்ன செய்யணும்? ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதுக்கு என்ன என்ட்ரி வரணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். the same amount 1,500, 1,500. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. அவ்வளோதான். இப்போ செகண்ட் என்ன போடணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கான ஜேர்னல் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு என்ன ஜேர்னலு? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ ஹூ ஆர் தே பார்ட்னர்? அருளப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், நல்லசுவாமி கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அவங்களே அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. அதனால் நான் கொடுத்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே போட்டுட்டோம். 200 and 300, டோட்டல் 500. இதை என்ன செய்யணும்? உடனே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 500. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன அக்கௌண்ட்டுக்கு ரெடி பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை நம்ம போடணும். நம்ம ஃபார்மேட் பார்த்தோம் பார்த்தீங்களா? 2ல் என்ன வரணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரணும். அவங்க கொடுத்த அமௌண்ட்டை போட்டாச்சு. பையில் ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவு? 18,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட்டில் அமௌண்ட் அதிகமாக வருது. 18,500. டெபிட்டில் வெறும் 1,500 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 17,000. பேலன்ஸ் டெபிட்டில் வந்து அதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட்டை நம்ம அவங்க ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 4:1. எவ்வளோ வருது பாருங்கள்? 13,600, 3,400. இப்போ இதுக்கு நம்ம ஜேர்னல் போடணும். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் இருந்ததுன்னா ஜேர்னல் எங்கே வரணும்? கிரெடிட்டில் வரணும். எங்கே பாருங்கள்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு அருளப்பன் கேபிட்டல், நல்லசுவாமி கேபிட்டல். நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் 13,600, 3,400. ஸோ டோட்டல் 17,000. ஓகே. Now the last sum. Richard and Rizwan started business on 1st January 2018 with a capital of 3 lakhs and 2 lakhs. Partnership deal என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. Rizwan get salary 50,000. Richard get 10% commission on profit after interest on capital and salary to Rizwan. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் 10% நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இது நம்ம அந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா +100 + கமிஷன் வரும் பாருங்கள், அந்த ஃபார்முலா. ஓகேவா?
ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 3:2. இயருடைய ப்ராஃபிட்டு 30,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் கேட்குறாங்க. ஓகேவா, சம் போகலாமா? கவனி. எப்போதும் மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. டெபிட்டில் என்ன வரணும்னு சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், தென் சேலரி கமிஷன் வரணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அவங்க கொடுத்த கேபிட்டலுக்கு 6%. 18,000 ஃபார் ரிச்சர், 12,000 ஃபார் ரிஸ்வான். தென் சேலரி டு ரிஸ்வான் எவ்வளவு, 50,000. இந்த கமிஷன் மட்டும் பெண்டிங் வைங்க. ஏன்னா இந்த கமிஷன் எப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க, ரிஸ்வானுக்கெல்லாம் சேலரி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் என்னது கமிஷன் சொன்னாங்க இல்லையா. இப்போ என்ன செய்யணும், ப்ராஃபிட் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakhs. இந்த 20,000 விட்டுடுங்க, இந்த 20,000 இமெயில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20,000 இல்லாமல் டெபிட்டில் 80,000 தான் இருக்குது. ப்ராஃபிட் ஆனால் எவ்வளோ இருக்குது, 3 lakhs இருக்குது. இப்போ நோட்ஸ் பாருங்கள், டோட்டல் எவ்வளவு 3 lakhs. இதில் நம்ம ஏற்கனவே கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் ரிஸ்வானோடைய சேலரியும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது, 80,000. அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ இது தான் 2 lakh. இந்த 20,000 2,20,000 தான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். கிளியரா? இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ரிச்சர்டுக்கு வந்து நம்ம கமிஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் செகண்ட் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, என்ன வேணும், ரேட் ஆஃப் கமிஷன் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன். மிஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சனே, இங்கே பாருங்கள் 2,20,000 இன்ட்டு ரேட் வந்து 10%. நான் மிஸ் அங்கே பென்சிலில் போட்டிருந்தேன் இல்லையா, 10/100 பை 100 + 10/100 வரணும் இல்லையா. 100 கேன்சல் ஆகிடும். அதனால தான் இவங்க அப்படி ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 110 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீழே இருக்க டினாமினேஷன் 100 கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ 2,20,000 இன்ட்டு 10/110 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், அமௌண்ட்டு 20,000. இந்த 20,000 தான் நம்ம என்ன செய்யணும், கமிஷன்னு காமிக்கணும். இப்போ நீங்கள் எப்போதும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த 80யோடு இந்த 20 ஆட் பண்ணிங்கன்னா 1 lakh வரும். 1 lakh போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 2 lakhs. இதை அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 போட்டிங்கன்னா 1,20,000 80,000. ஓகே டியர் சில்ட்ரன், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெசன். 3rd lesson இஸ் ஓவர். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம், 2 mark 3 marks எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். இதெல்லாமே பாருங்கள். We will meet on the next new chapter. Okay, bye.